ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம முத்துவுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்து நம்ம மீனா கூப்பிட்டு வராங்க. ஊர் வம்புலுக்கு அதை பண்ணால் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வர, அதுக்கப்புறம் மாறி மாறி இவங்க 2 பேரில் கூப்பிட்டுருக்காங்க. என்கிட்ட மோதாதேன்ற பாட்டை போட்டுட்டு கூட்டுக்க போதுண்டாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் மேலேயே கை வச்சுட்டு நீ வெளியே போயிடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா காவல்துறை எங்கள் நண்பன் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரில் கூட அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு கான்ஸ்டபிள் சார் வராரு. எதுக்கு சார் எங்கள் அண்ணன் அடிச்சுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு உங்கள் அண்ணன் கேட்டது அப்படிப்பான்னு சொல்லிட்டு காதில் குசுங்குறாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா, காரை வச்சிருக்க சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கான்ற கதை தாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிரிச்சவங்க மீனாட்ட அந்த விஷயத்த சொல்ல மீனா தலையில அடிச்சுக்க, அதுக்கப்புறம் சரி வாங்கப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இங்கே பாட்டியும் தாத்தாவும் பார்த்தவங்க ஒரு சொந்த புதுசாக கிடச்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு வேலை இல்லைப்பான்னு சொல்லிட்டு வெளியே துரத்த பார்த்துட்டாங்க. பொசுக்குன்னு கிளம்பும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி நமக்குள்ளே எதுக்கு நன்றி அப்படின்ற ஒரு டைலாக்கை போட்டுட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. ஃபோனை வாங்கி வச்சுட்டு சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுங்களா, எப்படி ஒரு கேள்வி கேட்டான் தெரியுங்களான்னு அந்த விஷயத்தை அண்ணாமலைகிட்ட சொல்ல அண்ணாமலை பொசுக்குன்னு கோவப்பட்டார். அண்ணாமலைக்கு கோவம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போலார்னு ஒன்று அடிக்க, அதுக்கப்புறம் பார்த்தா என்ன விஷயம் சொல்கிறாங்க, சொல்லக்கூடிய விஷயமாடி அவன் கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடப்பாவி மக்கா ஏன்டா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இந்த ஃபோன் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் போட்டு கொண்டு வந்து காமிக்கிறாங்க. உடனே நம்ம ரோகிணி இருக்காங்களே அவங்க வந்துட்டு ஒட்டு கேட்குறாங்க. ஒட்டு கேட்டவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அட வித்யா எருமை இந்த வேலையை பார்த்துருக்கான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்லர்மா மேலே தாங்க சந்தேகம் வருது. கரெக்டாக வித்யாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்பட்டாங்க. பிடிச்சிக்கோங்க அதுதாங்க உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க உடனே வித்யா வீட்டுக்கு போய் கத்துன்னு கத்துறாங்க. நான் உன் ஃப்ரெண்டு தாண்டி கூலிக்கு வச்ச ஆள் கிடையாது, என்ன ரொம்ப நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. என்ன பண்ணுறது, பல நாள் தேடுன்னு ஒரு நாள் மாட்டி தானே ஆமா.